பிரித்தானியாவின் ஆல்டன் பகுதியில் உள்ள தி பேர்ட் இன் ஹேண்ட் என்ற உணவகம் முறையான விசா இல்லாத இருவரை பணியமர்த்தியதால் அதன் உரிமத்தை இழந்துள்ளது. கம்பர்லாந்து உரிம துணைக்குழுவினர் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். முன்னதாக இந்த உணவகத்தில் சட்டவிரோத ஊழியர்கள் வேலை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குடிவரவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பணிபுரிந்த இருவர் விசா விதிகளை மீறி செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த உணவகத்தை நடத்தும் ஆடம் தந்தூரி லிமிடெட் நிறுவனத்திற்கு 80,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த நிறுவனம் இந்த அபராத தொகையை செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த விசாரணை கூட்டம் கம்பர்லாந்து குழுவின் தலைவி ஜினெட் மேலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முக்கிய கூட்டத்தில் உணவக தரப்பில் எந்தவொரு பிரதிநிதியும் நேரில் முன்னிலையாகவில்லை. ஊழியர்களின் பின்னணியை உணவக நிர்வாகம் முறையாக சரிபார்க்கவில்லை என்றும் இது அவர்களின் முதல் தவறல்ல என்றும் குழுவின் தலைவி குறிப்பிட்டுள்ளார். உணவக உரிமையாளர்களின் ஒத்துழையாமையாலேயே இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமம் ரத்து உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உணவக நிர்வாகத்திற்கு 21 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பிரித்தானியாவின் உரிம சட்டத்தின்படி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம்.